வெல்கம் டு ஜெயாஸ் லைஃப். இது வந்து சாட்டர்டே ஈவினிங் 5:30 அந்த மாதிரி 5:15 அந்த மாதிரி எடுத்தது. கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரக்கு காலையில் வந்து சாப்பாடு மட்டும் செஞ்சுட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கிற வேலையை அப்படியே போட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் வெளி வேலைகள் இருந்ததுனால அதையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தபோது சாப்பிட்டு வந்து தூங்கியாச்சு. வீட்டை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. இதை எப்போ செஞ்சு முடிக்க போகிறோம் அப்படிங்கிறதுலையே போய் நான் நல்லா தூங்கிட்டேன். தூங்கி எந்திரிச்சேன் ஒரு 4:45 அந்த மாதிரி எந்திரிச்சிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு இனி பார்த்தா வேலையாகாது அப்படின்னு சொல்லி 5:15 மேலே பரபரப்பாக வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் 2 பேர்த்துக்கிட்டையும் சொல்லிவிட்டேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, 6:15 வரைக்கும் இந்த வேலைகள் எல்லாத்தையும் நான் 1 ஹவரில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் கசகசன்னு இருந்தது. கொரியர் ஏஜியோவில் வந்து ஒரு சில ஐட்டம் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அவருக்கு பர்த்டே வரப்போகுது. நிறையா மாலுக்கெல்லாம் போய் பார்த்தோம். ஷர்ட்டு அந்த மாதிரி டிஷர்ட்டு அந்த மாதிரிலாம் வேணும்னு சொல்லியிருந்தாருன்னு பார்த்தோம். எதுலேயுமே அவருக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி இருந்தது. மால் போனால் எங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. நமக்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்க மாட்டேங்குது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, சரி ஏஜியோவில் ஆர்டர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதான் ஃபஸ்ட் டைம் அவருக்காக ஏஜியோவில் ஆர்டர் போட்டுட்டு அப்படியே எங்களுக்கு 2 பேர்த்துக்குமே ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் எல்லாம் ஆர்டர் போட்டுட்டு அதையெல்லாம் பிரித்து ஓப்பன் ஆகி எல்லாத்தையும் கவரெல்லாம் கண்ட வாக்கில் போட்டுட்டு போய் தூங்கியாச்சு. சரின்னு சொல்லிட்டு படபடன்னு எடுத்து எல்லா கவரையும் எடுத்து வச்சிட்டேன். நான் வந்து கவர் எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். இங்கேனா ஃபஸ்ட்டெல்லாம் கார்பேஜ் கவர் போட்டு தான் குப்பைகள் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன். ஆனால் மற்ற வீடுகள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த காய்கறி வாங்குற கவர் இந்த கவர் எல்லா கவர்லேயும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, அதுக்காக ஏன் செலவு பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அந்த கவர்களெல்லாம் வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நமக்கு டெய்லியும் குப்பையெல்லாம் எடுத்து வெளியே வைக்க யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கோயிலுக்கு கொண்டு போன திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சுக்கிட்டு மற்ற எல்லா வேலையும் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தேன். என்னென்ன வேலை இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா எல்லா வேலையுமே இருந்துச்சு. வீடு கூட்டி வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வீடு கூட்டி கழுவி எடுத்து டேபிள் டாப்பெல்லாம் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் துணி வந்து காலையிலேயே துவைச்சி காய போட்டிருந்தேன். அது எல்லாத்தையும் எடுத்து மடித்து வைக்கிற வேலை எல்லாத்தையும் வந்து பரபரன்னு 1 ஹவரில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே டைம் செட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 6:15 ஆயிரும் இல்லையா, அதுக்கப்புறம் டின்னருக்கு போகணும். அதனால் வந்து 1 ஹவர் செட் பண்ணிக்கிட்டு கடன்னு எல்லா வேலையும் செஞ்சிட்ருந்தேன். இது வந்து சனிக்கிழமை. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூத்து நடந்துச்சு. அதாவது காலையில் எழுந்திரிச்சு சிக்கன் 1/2 கேஜி மட்டன் 1/2 கேஜி எடுத்துகிட்டு சிக்கன் 1/2 கேஜியில் வந்து பிரியாணி செஞ்சுக்கலாம், மட்டனில் வந்து கிரேவி செஞ்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எல்லா வேலையும் செஞ்சு பர்ஃபெக்டாக முடிச்சாச்சு. காலையிலையும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ற வரைக்கும் என்னமோ எல்லாமே நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 10 மணிக்கு மேலே ஒன்றுமே முடியல. ரொம்ப வயிறு பெயின் ஆயிடுச்சு. லிட்டில் பிட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. சரி ஓகே, மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் டயர்ட் ஆகிட்டே இருந்தது. நான் போய் ரெஸ்ட் எடுப்பேன், எந்த வேலையும் இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே விட்டுட்டேன். நைட்டு ஒரு 8:15 8:30 அப்படி வந்து ரொம்ப முடியல, ஹாஸ்பிட்டல் போகலான்னு நானே சொல்லிட்டேன். நான் ஹாஸ்பிட்டல் வந்து போகிறோம் அப்படின்னாலே நான் ரொம்ப பயப்படுவேன். பட் நானே ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் பக்கத்து வீட்டில் பாப்பாவை விட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். ஏன்னா போட்டோன்னே ஒரு இன்ஜெக்ஷன் 2 இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி போனோம். அங்கே போனோன்னே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு போனோன்னே சரி சார் ஒரு குட்டி ட்ரிப் மட்டும் போட்டுக்கலாம், ஒரு 100 ml அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க. அது எனக்கு என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்கன்னு கூட ஒன்றும் தெரியல. போனான்னு சொல்லிட்டு கையில் வந்து ரைட் ஹேண்டில் வந்து குத்துனாங்க. எனக்கு அப்போவே வந்து ஒரு மாதிரியாகி மயக்கம் வந்து வாந்தி வந்து எல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்துல வந்து நரம்பு வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் லெஃப்ட் ஹேண்டில் குத்துனாங்க. லெஃப்ட் ஹேண்டில் குத்துனோடனே வந்து ஆன்டிபயோட்டிக் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு ஊசி போட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி மறுபடியும் வந்து லெஃப்ட் ஹேண்டில் ஒரு ஊசி, லெஃப்ட் ஹேண்டில் 2 குத்து, ரைட் ஹேண்டில் 2 குத்து. மொத்தமாக பல்ஸுமே காலியாயிருச்சு. அவங்க கையை பிடிச்சி பார்த்துட்டு எங்களுக்கு பல்ஸே தெரிய மாட்டேங்குது, நீங்கள் வந்து இங்கேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஏன்னா டாக்டர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம், எங்களுக்கு பேபி இருக்காங்க, நாங்கள் வீட்டுக்கு போயே ஆகணுங்க, அதனால் நாங்கள் நைட்டு கிளம்பணும் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் டாக்டர் சொல்லிட்டாங்க, இல்லைங்க நீங்கள் இருந்து தான் ஆகணும், பல்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷரு அதுலேருந்து எல்லாமே செக் பண்ணாங்க, எல்லாமே கம்மியாகவே இருந்தது. எனக்கு வந்து இந்த வலி ஒரு பக்கம் அப்படின்னா ஆதினி ஒரு பக்கம். ஏன்னா மேடம் எப்படி பக்கத்து வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கிறோம், 2.5 hours ஆயிடுச்சு, என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒன்றுமே தெரியல. நாங்கள் 11 மணி வரைக்கும் நாங்கள் 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சு, அவள் அழுகிறா அம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் 11 மணிக்கு ஒரு 11:10க்குள்ளே எங்களுக்கு ரூம் கிடச்சிருச்சு. என்னை கொண்டு போய் ரூமில் விட்டுட்டு அவர் போய் பாப்பாவை கூட்டிகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாரு. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் மேடம் வந்து அம்மா என்னாச்சு ஏதாச்சுன்னு என்னை கேட்டுட்டு அவள் அப்பாட்ட வரும்போதே கேட்டுட்டு வந்திருக்கிறான். எல்லாம் கேட்டுட்டு நல்லா சாப்பிட்ணும், நல்லா தண்ணி குடிக்கணும், இந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தான். நல்ல வேளை நான் அந்த 2.5 months வந்து இந்த வெயிட் கெயின் சேலஞ்ச் ஆரம்பிச்சுமே எனக்கு இந்த சுச்சுவேஷன் தான். இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் இதை பண்ணாமல் இருந்திருந்தா நான் எந்த சுச்சுவேஷனில் இருந்திருப்பேன் அப்படிங்கிறதே எனக்கு சொல்லவே தெரியல. அதுக்காக வந்து நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா
எனக்குள்ள ஒரு இந்த இதை பண்ணு அப்படிங்கிறதுக்கு வந்து சொன்னதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? நான் டாக்டர்கிட்ட நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேங்க அப்படின்னு சொன்னேன். ரொம்ப நல்ல விஷயங்க. இதை நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் ஹெல்த்தியாக ஃபாலோ பண்ணுங்கள். நோ ஜங்க் ஃபுட்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டாரு. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, பிரியாணி சாப்பிட்டனால மட்டும் இந்த ஹெல்த் இஷ்யூஸா அப்படின்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியல. சனிக்கிழமை நைட்டு வந்து காய்கறி வாங்கலான்னு சும்மா போயிட்டு வந்தோம். ஒரு குட்டி பர்கர் கடை தான். அங்கே நிறையா கூட்டம் இருந்தது. எனக்கு பார்த்தோன்னே டெம்ப்ட் ஆயிடுச்சு. எப்பவும் வேண்டான்னு சொல்கிற ஆள் இன்றைக்கி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அது வேற எக்ஸைட்மெண்ட் ஆகி ஒரு சாண்ட்விச்சும் ஒரு பர்கரும் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. காலையில் எழுந்திரிச்சு பிரியாணி சாப்பிட்டதோட சரி. இன்னும் நல்ல சாப்பாடே சாப்பிடல. தயிர் சாப்பாடு மட்டும்தான். ஏதாவது ரோட்டு சைடு போகும்போது இந்த பிரியாணி ஸ்மெல் அந்த ஸ்மெல் எல்லாம் வந்தாலே என் வயிற்றுக்குள்ளே என்னமோ தீயெறிகிற மாதிரி இருக்குது. அதை கண்டாலே எனக்கு பயமாக இருக்குது. சரி, ஓகே. அந்த டாபிக் முடிச்சிட்டோமா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக அங்கே தான் இருந்தோம். எனக்கும் வந்து எப்போ வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து ஹாஸ்பிட்டல்லையும் அலைஞ்சிட்டு வீட்டுக்கு வந்து எனக்கும் சாப்பாடு செஞ்சுட்டு ஹோம் ஃபுட்டு தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. அவர் வெறும் ரைஸ் வச்சுட்டு வந்துடுவார். கேர்டு வந்து கடையில் வாங்கிட்டு வந்துடுவார். இந்த மாதிரியே போயிட்டு இருந்தது. இதுக்கிடையில பாப்பாவையும் பார்க்கணும் இல்லையா? 2½ இயர்ஸ் ஓல்டு. அவங்கள எப்படி மேனேஜ் பண்ணோம்? ஏன்னா நான் இல்லாமல் குளிக்கிறதோ சாப்பிட்றதோ எதுவுமே கிடையாது. ஆனால் இது எல்லாத்தையும் வந்து அவள் புரிஞ்சுக்கிட்டு அவளே வந்து அவள் அப்பாவுக்கு கோஆப்ரேட்டும் பண்ணி ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு வந்து நான் வெயிட் கெயின் அப்படிங்கிறத வந்து நம்ம பண்ணணுமா, இல்லை நம்ம ஹெல்த்தியாக தானே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. நான் நிறையா டைம் சிக்காயிருக்கேங்க. நான் சிக்கானதுனால தான் வந்து இந்த வெயிட் கெயின் ஜேர்னியவே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும். வெயிட் கெயின், வெயிட் லாஸ் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம வந்து ஹெல்த்தியாக இருந்தோம் அப்படின்னா தான் நம்மளை நம்பி நம்ம குழந்தை இருக்குது, நம்ம ஃபேமிலி இருக்குது. அதை நம்ம வந்து அட்லீஸ்ட் நமக்கு அவங்களுக்கு ஃபினான்சியலி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைனாலும், வெல்த்தியாக இல்லைனாலும் நம்ம ஹெல்த்தியாக இருந்து அவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு எனக்குள்ளே இப்போ இந்த ரொம்ப நாளாகவே ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். என்னால் வந்து அவங்களால வெல்த்தியாக ஹெல்ப் பண்ண முடியலனாலும் ஹெல்த்தியாக ஹெல்ப் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது. கடைசியாக பெட் கவரு எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் வீட்டை பார்க்கும்போது அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த டைமில் ஆதினி வந்து கேமராவை அங்கே நகர்த்தி இங்கே நகர்த்தி இதுக்கிடையில் பல போராட்டங்கள் வேறு நடந்துருச்சு. ஆனால் என்ன சொல்கிறது அப்படின்னா, இது எல்லாத்தையும் 1 ஹவரில் முடித்தேன். ஏன்னா பார்க்குறக்கு இத்தனி வீடியோ மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இது வந்து எனக்கு 1 ஹவருக்கு பக்கம் இழுத்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நிறையா பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாமே வந்து 2, 3 நாள் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்ததுனால எல்லாமே வந்து சொதப்பிடுச்சு. பட் இருந்தாலும் இப்போ வந்தோடனே அவர் ஒரு சில வேலைகள் செஞ்சு வச்சிடுறாரு. பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம செய்கிற மாதிரியே மற்றவங்களும் செய்யணும்னு நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி அதனால் வந்து அது எதையுமே கேர் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். ஓகே, நம்ம வந்து இந்த ட்ரிப்பு இப்போ போயிட்டுருக்கு. இன்னும் 2 நாளைக்கு போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வியாழக்கிழமை வரைக்கும் ஆன்டிபயாட்டிக் வந்து மார்னிங்கும் ஈவினிங்கும் வந்து போட்டுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக அந்த கையில் ஊசி இருக்கிறதுனால இதை எடுத்ததுக்கப்புறம் நம்ம வேலைகளை எல்லாம் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் அது எப்படி இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி என்னோடய மைண்டை வந்து நானே செட் பண்ணிக்கிட்டு மற்ற வேலைகள் எல்லாம் வந்து பார்த்துட்ருக்கேன். வேலைகள் எல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாதுங்க. ஒரு சில வேலைகள் நான் அவர் கூட ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஊசி இருக்கிறதுனால நகர்த்தக்கூட முடியல. இந்த ஊசி வந்து மேலே அந்த கையில் குத்தல, சைடில் வந்து 2 எலும்பு இருக்கும் இல்லையா? அந்த நேர் குத்திருக்காங்க. அது ரொம்பவே வந்து அசைச்சாலே ஒரு மாதிரி குத்துற மாதிரி ஃபீலாக இருக்குது. நம்மளுக்கு எலும்பு மட்டும்தான் இருக்குது, சதை சுத்தமாக இல்லை. அப்படிங்கும்போது நான் கொஞ்சம் கவனமாக இருக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து சாட்டர்டே ஸ்டோரிக்கு வந்துடலாம். ஈவினிங் ஒரு 6 மணி அப்படி தான் இந்த துணிகளெல்லாம் எடுத்து போடுறேன். துணிகளெல்லாம் எடுத்து போட்டுட்டு இனி இது மடிக்கிறது தான் பெரிய டாஸ்க்காக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய துணி அந்த தண்ணிக்கு துவைச்சி போட்டிருந்தேன். காலையிலேயே 2 தடவை மிஷின் ஓடிச்சு. உள்ளே இருந்தது, வெளியும் இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து மடித்து போட்டுட்டு ஃபைனலாக கூட்டியும் விட்டாச்சு. கூட்டி விட்டுட்டு இனி போய் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வந்து சாமிக்கு தீபம் போட்டோம் அப்படின்னா எல்லா வேலையும் முடித்து அப்படியே நான் ஃபீஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆயிடுவேன். எனக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நான் இதை வந்து செட் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. நான் வேலையை வந்து எல்லா டைமும் அந்த டைம் ஒரு டைம் வச்சுருக்கேன். அந்த டைமுக்குள்ளே முடித்தா தான் நான் பீஸ்ஃபுல்லாக இருப்பேன் அப்படிங்கிறத நானே செட் பண்ணிக்கிறேன். ஆனால் அப்படி இல்லை, எல்லா டைமும் ஃபீஸாக இருந்து எல்லா வேலையும் செய்யலாம் அப்படிங்கிறது எனக்கு மென்டாலிட்டி வரவே மாட்டேங்குது. ஒரு காமான சுச்சுவேஷன் அந்த வேலைகள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட அந்த டைம் யாராவது பேசுனாங்க அப்படின்னா நான் காஞ்சனாவே மாறிடுவேன். அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நான். அதை மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறையா விஷயங்கள் நான் வந்து மாற்றிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் வந்து நான் வந்து
டிசிப்ளினாக இருக்கிறதையும் தாண்டி டிசிப்ளின் ரொம்ப மஸ்ட்டு. அதையும் தாண்டி ஒரு படி நல்லா மேலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதையும் ஆதினி கற்றுக் கொடுத்துட்டு வரேன். ஆனால் ஆதினிக்கு இந்த 2½ இயர்ஸ் ஓல்டில் அவள் எங்ககிட்ட காமிக்கிறதோ அவள் எங்ககிட்ட ரியாக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மிராக்கள் மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ அழகாக அந்த குழந்தை வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, எங்களுக்கு கோஆர்டினேட்டும் பண்ணுது. ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ அதை நான் நிறையாவே ஃபீல் பண்ணினேன். அது சொல்லும்போதே எனக்கு வார்த்தைகளே கிடையாது. அந்த மாதிரி தான் இருந்தது. குட்டி குட்டி கிளிப்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஹாஸ்பிட்டல் அவள் என்னென்ன பண்ணா அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் வீட்டை பார்க்குறக்கு இப்படி தான் இருந்தது. இப்படி பார்க்கணும் அப்படிங்கிறக்காக தான் வந்து அந்த 1 ஹவர் போட்டு அரக்க பறக்க ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் கிச்சனில் குட்டி குட்டி வேலைகள் இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற வேலைகளெல்லாம் முடிச்சாச்சு. அதிலேயே ஒரு திருப்தி அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. தேங்க்யூ.